ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதன் விளைவாக எதிர்பார்க்காத சில திருப்பங்களை இவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே கலவையான வாரமாக இருந்திருக்குங்க. என்னதான் கடினமாக தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயுமே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபமானது தொழில்ல கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்றாட வேலைக்கு சம்பளத்துக்கு செல்லக்கூடியவங்களுக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே மன ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன கவலைகளானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு புத்துணர்ச்சியோடு தொழில பார்த்தீங்கன்னா உங்களால ஈடுபட முடியாமலும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன எப்படி உழைச்சாலுமே முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மனதளவில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே எந்தவித மன வருத்தங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் நகர்ந்து கொண்டு இருந்தது நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை வைத்து பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்துட்டு போயிருக்கலாங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ பார்த்தீங்கன்னா சில பல வருத்தங்களானது மனதளவில் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் தனுசு ராசி நேயர்களுமே கடந்த வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறி நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நாம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/9/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் தொடர்ச்சியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. இந்த வாரமுமே தொழில் ரீதியாக பார்க்கும்போது சில இடங்கள்ல வேலையில போராட்டமான சூழலானது இருக்க போகிறது. ஸோ கடின போராட்டத்திற்கு பிறகுதான் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் சூழலுமே இருக்கின்றது. சில இடங்கள்ல உழைப்பானது அதிகமாக தேவைப்படுகின்ற நேர காலமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. எளிமையாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னா இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதிக உழைப்பை போட்டு நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. அப்படி உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுமே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. அதாவது எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்கள் அதிகப்படியான எஃபர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்களோ, அதாவது எப்போதும் செய்யக்கூடிய வேலையை காட்டிலுமே ஏதாவது சில மாற்றத்தை ஏற்படுத்தணும், முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் புதுசாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கேற்ப நல்ல ஒரு லாபமுமே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வாரமானது இருக்க போகிறது. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்தவித வேலையுமே செய்யாமல் எனக்கு ரொம்ப நாட்களாகவே தொழிலில் முடக்க நிலையாகவே இருக்கு, இனி மட்டும் என்ன மாற்றமானது நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிட்டு நீங்கள் எந்தவித வேலையிலையுமே முயற்சிகள் செய்யாமல் ஏனோ தானோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கடமைக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித முன்னேற்றமுமே இந்த வாரத்தில் ஏற்பட போவது கிடையாது. அப்புறம் நீங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியான எஃபர்ட் போடுறீங்களோ, அதாவது வழக்கத்தை காட்டிலும் அதிகப்படியான எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு லாபமுமே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது நடந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதாவது வீடுகளில் இதெல்லாம் நடக்கணும், இந்த விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வகையில் சூழலானது அமைய போகிறது. வியாபார ரீதியாக பார்க்கும்போது விற்பனையும் லாபமுமே நல்லபடியாக பெருகி வங்கி இருப்பானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது
யோகமானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பெருசாக எந்தவித முன்னேற்றமுமே இல்லை, லாபமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது லாபமானது கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகளில் நம்பி தாராளமாக ஈடுபடலாங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பற்றிய அனலைஸ் உங்களுக்கு கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு, அவங்க இந்த பிஸ்னஸ் நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, அந்த தொழிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அந்த தொழிலை தொடங்கினா ஓரளவுக்கு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ எந்தவித முன் அனுபவமும் இன்றி ஒரு தொழிலில் இறங்க வேண்டாங்க. அதுவே அனுபவம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமானது உண்டாக போகிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகளானது இருக்க போகிறது. கடந்த சில நாட்களாகவே அவங்களுடைய செயல்பாடுகளானது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறி உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். இதுவே உங்களுக்கு மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய நடத்தைகளுமே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஏதாவது சில காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பங்கேற்று அதில் வின் பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வேலைக்காக காத்து இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இப்படி ஏதாவது ஒன்று உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில நல்ல தகவல்களானது உங்களுடைய காதுக்கு வந்து சேரப்போகிறது. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலை திறனானது அதிகரிக்க போகிறது. இதன் மூலமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரிகளுடைய சிபாரிசு உங்களுக்கு செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையானது கூடி லாபமானது அதிகரிக்க போகிறது. புதிய முயற்சிகள், திட்டங்கள் போடுவதற்கு சரியான நேர காலமாக இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம செய்து முடிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறீங்களோ அதற்கேற்ப நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம கடினமாக உழைச்சிட்டு தான் இருப்போம். அந்த நேர காலத்தில் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது அதோடு கிரகங்களுடைய அமைப்புமே சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களானது நீங்கள் எளிமையாக செய்யும் போதே அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அப்போது நீங்களே யோசிப்பீங்க, ஐயா நான் அந்த டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஆனால் அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, இப்போது பார்த்தீங்கன்னா நான் எளிமையாக தான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைச்சிட்ருக்கு, நல்ல ஒரு பணமானது வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசித்து இருந்திருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கலைங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு கை கொடுக்குது. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கை தட்டுனா ஓசை வராது, இரண்டு கை சேர்ந்து தட்டும்போது தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுலேயும் கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஒரு கையில் சொடக்கு போட்டால் கூட தான் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொடக்கு போடக்கூடிய சத்தத்தை விட இரண்டு கை சேர்ந்து தட்டும்போது அதீதமாக நமக்கு சத்தம் கேட்கும் இல்லையா. அதே போல தாங்க எப்போதுமே நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு 50%னா கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 50%. இது இரண்டுமே சாதகமாக வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான முன்னேற்றத்தை ஒரு மனுஷனால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நிச்சயமாக கிரகங்களுடைய அமைப்பு வரும்போது ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தால் தான் எப்போதுமே தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ப மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. பெரியோர்களுடைய ஆதரவானது கிடைக்க போகிறது. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டுங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். புதிய முதலீடுகளில் தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்க போகிறது. குரு 7ல் இருப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷமானது அதிகரிக்க போகிறது. வியாபார விஷயத்தில் புதிய நபர்கள் விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டுங்க. புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க. புதிதாக யார்கிட்டையாவது பேசுறீங்க பழகுறீங்க அப்படின்னா அவங்க கிட்டையும் கொஞ்சம்
பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.